நான் இன்றைக்கி என் ஃபோனை உடைச்சேன்றது வந்து இன்றைக்கி க்ராஸ் பண்ணலாம் சார். இப்போ ஃபோனை உடச்சிட்டேன் க்ராஸ் பண்ண அது இல்லை. ஃபோன் உடச்சனால நான் சோகமாக இருப்பேன், அதை க்ராஸ் பண்ணுறது தான் மேட்ரு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸு அதை ஆக்சுவலாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிடக்க வேண்டியது தான். ஒரு படம் வந்து ஒரு 2 இயர்ஸ் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, 1.5 வருஷம் எடுக்குது. அந்த ஆரம்பத்தில் இருக்கிற எக்ஸைட்மெண்ட் வந்து எவ்ரிடே இருக்காதுல்ல. லைக் சம் டேஸ் யூல் ஃபீல் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டட், சேட், ஹாப்பி, இன்னைக்கு செம்மையாக போச்சு, நான் ஷார்ட் செம்மையாக போச்சு. பட் அது இட்ஸ் அ வேரியேஷன். லைக் அந்த படம் முடிகிற மட்டும் ஹவு டு கீப் தட் திங் கோயிங், தட் எனர்ஜி, தட் இனிஷியல். ட்ரூ சார். அது வந்து இப்போ ஒரு வருஷம் ஸ்கிரிப்ட் எழுதணும்னா திடீர்னு வந்து போடா அப்படின்னு சொல்லி உக்காந்துறது வந்து இது என்னடா முடியவே மாட்டேங்க. ஏடிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து என்னடா முடியவே மாட்டேங்குது, இது முடியுமாடா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும் சார். ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க எனக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அண்ணா வந்துட்டோன்னா இவ்வளோ தானே நான் இருக்குது, இதெல்லாம் வந்துருச்சு, கரெக்டாக தான் நான் போயிட்டுருக்கோம் அப்படின்வாங்க. இல்லை கரெக்டாக தான் இருக்குல்ல, எல்லாமே கரெக்டாக இருக்குது, இந்த ஒரு பாயிண்ட் தானே கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இன்னொருத்தங்களோட மோட்டிவேஷன். சில நேரத்தில் நம்ம ஒரு சின்ன பிரேக் விட்டா அன்றைக்கி ஒரு நாளை பாஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்த நாள் திருப்பி நம்ம வந்து வா இதை எடுத்து திருப்பி செய்யலாம் ஆனவங்க. அது எப்படி முடியாது, திருப்பி எடுத்து பண்ணுவோம். அப்புறம் சில நேரத்தில் அதை குவிட் பண்ணும் போது ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிப்பேன் சார். அதுதான் மேட்ரு.